கசாலி டிகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஜூலை 18 2026. ஜியோ பொலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே இப்போ வந்து ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. அது ஈரான் பதில் தாக்குதல், அப்புறம் ஈரான் மேலே வந்து அமெரிக்கா வந்து பயங்கரமான தாக்குதல், இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றின அப்டேட் வந்து இன்னைக்கு சொல்ல போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி அப்புறம் ஹைப்பு பட்டனை கிளிக் பண்ணி எல்லாத்தையும், அது லைக்கு, பெல்லு, ஹைப்பு எல்லாத்தையும் கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த செய்தியை வந்து நண்பர்களுக்கு எங்கேயாவது அங்கே வளைகுடா உள்ளவங்களுக்கு எங்களுக்கு எதாவது பகிரணும்னா பகிர்ந்து அனுப்புங்க. இது இந்த இந்த விஷயத்த பண்ணும்போது என்னன்னா நமக்கு தெரியாத விஷயம், விவரம் தெரியாதவங்களுக்கு விவரம் போய் சேரும். சரி, இப்போ ரொம்ப முக்கியமாக பண்ண போகிறது என்னன்னா, ஓவராலாக வந்து நம்ம பருந்து பார்வையில் பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே ஜோர்டான்ல இருந்தும், அப்புறம் ஈராக்கில் இருந்தும், அதுக்கப்புறம் குவைத்தில் இருந்தும், பஹ்ரைனில் பெருசாக இல்லை, அப்புறம் யூஏயில் இருந்தும் பயங்கரமாக அங்கேருந்து கிளம்பி வந்து அடிக்கிற அடி வந்து கிட்டத்தட்ட 14 நிலைகளில் ஈரானில் அடிச்சிருக்காங்க. 14 நிலைகளில் மேஜர் எங்கே அப்படின்னா எல்லாம் சவுத்து சைடில் பந்தர் அப்பாஸ் துறைமுகம், அதுக்கப்புறம் அங்கே வந்து ஹர்மோஸ் தீவு ஒன்று இருக்குது. அதில் இந்த மாதிரி கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய டீசலேஷன் பிளான்ட் அங்கே வந்து, அது வந்து எதுக்குன்னா அங்கே இருக்கிற ஒரு 10,000 பேருக்கு வந்து குடிநீர், அதை வந்து அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பந்தர் அப்பாஸ் துறைமுகம், அந்த துறைமுகத்தில் வந்து இன்னொன்று சபஹார் துறைமுகம் ஒன்று இருக்குது. அது இந்தியா சம்மந்தப்பட்டது. அதோட இன்வெஸ்ட்மெண்ட் முழுக்க முழுக்க இந்தியா. ஏன்னா அங்கே இருந்து கப்பல் கிளம்பி, எண்ணெய் கப்பலோ வர்த்தக கப்பலோ இதெல்லாம் கிளம்பி மற்ற ஃபாரிஸ்ட்டுக்கும் மற்ற இடங்களுக்கும் போகிறதுக்கு ரொம்ப சௌரியமான ஒரு துறைமுகம். அந்த துறைமுகத்தில் இப்போ கம்யூனிகேஷன் சென்டர் ப்ளஸ் வந்து ஒரு 10-15 மாடி பில்டிங் அதெல்லாம் கட்டி ஆஃபீஸ் எல்லாம் வச்சு கட்டியிருந்ததை இப்போது நேற்று முந்தா நாள் அமெரிக்கா போட்டு அடித்து தரமட்டமாக்கிட்டாங்க. என்னாச்சு? சபஹார் துறைமுகம் இந்தியாவோட பல பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட்டு மொத்தத்துக்கு மண்ணோடு மண்ணா போச்சு. அந்த அடித்ததுக்கு பல பில்லியன் டாலர் வந்து இந்தியாவுக்கு நஷ்ட ஈடா யார் தரப்போறா? ஈரான் தரப்போறாங்களா, இல்லை அமெரிக்கா தரப்போறாங்களா, அல்லது இந்தியா வந்து சரி ஓகே அப்படி போனா போகுது அப்படின்னு ஏற்றுக்க போறாங்களா அப்படின்னு தெரியல. இந்தியாவோட நிலைமை வந்து உண்மையிலேயே பரிதாபமான நிலைமையா இருக்கு. ஏன்னா என்னோட இடத்த வந்து ஏன் அடிக்கிற அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை கேட்கறதுக்கான தில் இந்தியாட்ட இருக்கா அப்படின்னு தெரியல. ஆனா கேட்கணும்ல, என்னோட இடத்த நீ வந்து ஈரானோட சண்டை போடுற, என்னோட இடத்த ஏன் அடிக்கிற அப்படின்னு கேட்கணும்ல. இல்ல, இவன் வந்து அமெரிக்கா அடிக்கிறது பதிலாக ஈரான் வந்து மற்ற அரபு நாடுகள் அடிக்கிறாங்களா, அது மட்டும் சரியா அப்படின்னு கேள்வி கேட்டா, அது வந்து அமெரிக்காவோட தளங்கள் அங்கே இருக்கு. ஓகே, அதனால அடிக்கிறோம். அப்ப ஈரான்ல வந்து இந்திய தளங்கள் இருக்கு அப்படின்னா இந்தியா மேல கோவிச்சுக்கிட்டு இந்திய தளங்களை அடிக்கலாம். அது இல்லாம ஈரான் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு இந்திய தளங்கள் அடிக்கிறது இருக்கு இல்லையா? அப்போ நீ என்ன வந்து நட்பு நாடு, உனக்கு வந்து நான் ரொம்ப நெருக்கமா இருக்கேன், எனக்கு வந்து தந்தை நாட்டோட பெரியவன் அப்படின்னு எப்படி இவ்வளவு உறவு இருக்கு இல்லையா? இந்த உறவுக்கு ரொம்ப கேலி கூத்தா போகுது இல்ல. அப்போ வந்து அமெரிக்கா நம்மளை வந்து என்னவா வந்து கையாளுறான், நம்மளை வந்து ஒரு கேவலமான அடிமை மாதிரி கையாளுறாங்களா? ரொம்ப மோசமா இருக்கு நிலைமை. ஒரு பக்கம் சபகார், அது இல்லாம என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பக்கத்துல, அதாவது ஹர்மோஸ் தீவுக்கு பக்கத்துல இன்னொரு தீவு, ஜெஸ்க்கு வேற ஒரு சின்ன தீவு, அதுக்கு அந்த தீவுக்கும் அப்புறம் மெயின்லேண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாலம், அப்புறம் அங்கேயே இருக்கக்கூடிய அந்த இதுல ஹர்மோஸ் அந்த ஏரியா இருக்கக்கூடிய அந்த பந்தர் அப்பாஸ்ல இருக்கக்கூடிய சில பாலங்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட 6-7 முக்கியமான பாலங்களை பூரா அமெரிக்கா தகர்த்திருக்காங்க. அவங்க என்னதான் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஈரான் வச்சிருந்தாலும் அதையும் மீறி வந்து அடிச்சிருக்காங்க. அங்க அடிச்சு பாலங்கள் வந்துலாம் நாசமாயிருக்கு, கட்டடங்கள் நாசமாயிருக்கு, நிறைய விஷயங்கள் உண்மையிலே நாசமாயிருக்கு. இப்ப நாசமாச்சுன்னா ஈரான் வந்து பதிலுக்கு என்ன பண்றாங்க? ஓகே, அங்கிருந்து கிளம்பி இது ஜோர்டானை வந்து பயங்கரமா அடிச்சிருக்காங்க. ஜோர்டான்ல என்ன ஒரு இது சொல்றாங்க அப்படின்னா, அங்க வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அங்க இருக்கு. ஆனாலும் எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உருப்படியா வேலை செய்யல. ரொம்ப முக்கியமா வந்து இது தாடா இருக்கட்டும் அல்லது பேட்ரியாட்டு, இது ரெண்டுமே உருப்படியா வேலை செய்யல அப்படின்னு இவங்க ஈரான் அனுப்பிச்ச அந்த ஏவுகணை வந்து விழக்கூடிய வீடியோக்கள் வந்து வந்து நிறைஞ்சு கிடக்கு. அடிக்கிற அடி பயங்கரமா அடிச்சிருக்காங்க. ஜோர்டான் வந்து ஒன்று அரண்டு போய் கிடக்காங்க. சரி, ஜோர்டான் அடிச்சாங்கன்னா இந்த பக்கம் மேலே வந்து ஈரானுக்கு மேலே ஈராக்கு, ஈராக்கில் வந்து தளத்திலிருந்து கிளம்பி வந்தாங்களா,
அந்த தளத்தையும் போட்டு பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. சரி அது. அப்புறம் ஈராக்குக்கு பக்கத்தில் ஒட்டி வந்து குவைத்து. குவைத்தில் வந்து இப்போ திரும்பவும் அடிச்சிருக்காங்க வந்து அதோட ஆயுத கிடங்கு. ஏற்கனவே போன வாரம் அடிச்சாங்கல்ல, அது ஒரு பக்கம். ப்ளஸ் இங்கே வந்து ஆயுத கிடங்கு. இன்னும் பத்திக்கிட்டு எரியுது ஆயுத கிடங்கு அங்கே. அது இல்லாமல் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தால் இங்கே சவுதி அரேபியாவில் நேரடியாக ஈரான் வந்து 2 இடத்துல அடிச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கான டீட்டெயில் வந்து இன்னும் கையில் கிடைக்கல. ஆனால் சவுதி அரேபியா மேலே ஈரான் வந்து நேரடியாக தாக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 3 நாளைக்கு முன்னாடி அங்கே ஏமன்ல இருந்து ஹவுத்தீஸ் சவுதி அரேபியாவோட அபா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அந்த ஏர்போர்ட்டில் அட்டாக் பண்ணாங்க. காரணம் சவுதி அரேபியா வந்து சனா ஏர்போர்ட், ஏமனில் இருக்கக்கூடிய சனா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை தாக்குனதுனால அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக இங்கே ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுத்தீஸ் தாக்குனாங்க சவுதி அரேபியாவோட அபா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை. ஆனால் இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, சவுதி அரேபியா மேலே ஒரு 2 இடத்துல அடிச்சிருக்காங்க. அந்த இடத்த பற்றின டீட்டெயில் வந்து இன்னும் அந்த இடம், அதுக்கப்புறம் அங்கே வந்து ஏற்பட்ட இழப்புகள், டேமேஜஸ் எதுவுமே வந்து இன்னும் பெருசாக வந்து சேரல. சரி அப்படி இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இது வந்து கத்தார். கத்தார் வந்து அடின்னா அப்படி ஒரு அடி. இப்போ குவைத் எடுத்தீங்கன்னா குவைத்தில் இங்கே இதில் சொன்னோம் இல்லையா, நம்ம ஹர்மோஸ் தீவு சொன்னோம் இல்லையா, அந்த தீவில் எப்படி வந்து டீசலேஷன் பிளான்ட் அடித்தாங்களோ அதே மாதிரி குவைத்தில் இருக்கக்கூடிய டீசலேஷன் பிளான்ட்டை வந்து ஈரான் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதோட நாசமாக போச்சு அப்படின்ற மாதிரி. ஓகே, அது ஏன்னா இது பொதுமக்கள் வாழ்ற இடத்துல அடிச்சாங்களா அப்படின்னா இல்லை. அந்த டீசலேஷன் பிளான்ட் அடித்ததுனால குவைத்தில் வாழக்கூடிய பொதுமக்களுக்கு பிரச்சனையா அப்படின்னா அதுவும் பெருசாக இல்லை. அப்போ எங்கே போகக்கூடிய அந்த டீசலேஷன் பிளான்ட் வந்து அந்த தண்ணி வந்து எங்கே போகுது அப்படின்னா அங்கே அமெரிக்காவோட வீரர்கள் அமெரிக்க நிலைகளுக்கு போகுது இல்லையா, அந்த வாட்டர் பிளான்ட்டை ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க. அப்போ இன்னும் வந்து ஈரான் மனசுல ஓரளவாவது இன்னும் கருணையோட மக்கள் வாழ்ற இடமோ அரப்ஸ் இருக்கட்டும் அல்லது அங்கே வேலைக்கு போன வெளிநாட்டுக்காரங்களா இருக்கட்டும் அவங்க வாழ்ற இடத்துல அடிக்கலை. அமெரிக்க நிலைகள் அமெரிக்கர்கள் இருக்கிறத மட்டும் அடிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி 6 அமெரிக்க வீரர்கள் வந்து இறந்து போனதை பற்றி பேசியிருந்தோம். ஓகே, இப்போ குவைத்தில் வந்து பவர் பிளான்ட் அடிச்சிருக்காங்க. 2 முக்கியமான பவர் பிளான்ட். அந்த பவர் பிளான்ட் எங்கே போகுதுன்னா அதுவும் இங்கே வந்து உள்ள மக்கள் வாழ்ற இடத்துலையும் பவர் பிளான்ட்ல பவர் போகுது. அது இல்லாமல் அமெரிக்காவோட நிலைகள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு தேவைப்படுற பவர் பிளான்ட் அதையும் அடிச்சிருக்காங்க. அப்போ என்ன, பவர் இல்லை அப்படின்னா அவன் வந்து ரேடாரையோ அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் சென்டரையும் எப்படி வந்து எவ்வளோ பேட்டரி வச்சு அவங்க இப்போ ஆப்ரேட் பண்ண முடியும், ஆப்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட கண்ணை வந்து பார்வை இல்லாத அளவுக்கு மாற்றுற மாதிரி அங்கே இருக்க பவர் பிளான்ட், குவைத்தோட பவர் பிளான்ட்டு, அப்புறம் குவைத்தில் இருக்கக்கூடிய டீசலேஷன் பிளான்ட்டு, தண்ணி சுத்திகரிப்பு பிளான்ட், 2யுமே அடித்து அங்கே வந்து மூலி ஆக்கியிருக்காங்க டோட்டலாகவே. அப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா யுஏஇயில் வந்து அங்கே தாஃப்ரா ஏர்பேஸ்லேருந்து கிளம்பி போய் அங்கே அடித்ததா சொன்னாங்க. எங்கே, ஈரான் அடித்ததா. அப்புறம் நேற்று முந்தா நாள் வந்து யுஏஇலேருந்து ஒரு ட்ரோன் வந்து கிளம்பி போய் அங்கே பந்தர் அப்பாஸ் பக்கத்தில் கிளம்பி போய் அடித்ததா போயிட்டு வந்ததா சொன்னாங்க. போய் அடித்த மாதிரி தெரியல. ஆனாலும் அங்கே போயிடுச்சு. இந்த ட்ரோன் வந்து யுஏஇ ட்ரோனு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அது எங்கே அடித்தது என்ன பண்ணுற, அப்புறம் இவங்க திருப்பி மேலேயே வந்து அடித்தாங்களா, அதை ரிட்டாலியேட் பண்ணாங்களா என்னன்னு தெரியலை. ஆனாலும் அதை அடுத்த கட்டமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு இப்போ வந்த தகவல் எப்படின்னா அங்கே இந்த மாதிரி துபாய் இருக்கக்கூடிய டிஏஎஃப்சி, துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இடம், அந்த இடத்துல ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கதா தகவல் வந்திருக்கு. அந்த இடம் வந்து மக்கள் நிறைந்த இடம். மக்கள்னா அங்கே வேலை பார்க்குற ஆட்கள். இப்போ அங்கே அடிக்கிறது வந்து ஒருவேளை சொல்லி அடித்தாங்களா சொல்லாமல் அடித்தாங்கன்னு தெரியாது. அது வந்து எப்படின்னா துபாயில் அங்கே என்னென்னா கிளாக் டவர்லேருந்து வந்தோம்னா மக்தும் பிரிட்ஜை தாண்டி அங்கே வந்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு வந்து ட்ரேட் சென்டர் வரும். ட்ரேட் சென்டரை தாண்டி ஃபுல்லாக அதுவும் ஜெக்ஸாய் ரோடு. அதில் ரைட்டு லெஃப்ட்டும் வந்து ரொம்ப உயரமான பில்டிங், 50 மாடி 60 மாடி 80 மாடி அப்படி உயரமான பில்டிங். அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து அந்த ட்ரேட் சென்டர்லேருந்து ஆரம்பித்த ட்ரேட் சென்டர், அடுத்து பார்த்தீங்கன்னா ட்வின் டவர் இருக்காங்க. எதுனா எமிரேட்ஸ் டவர். அதை தாண்டி வந்தால் ஃபஸ்ட்டு ரவுண்டான வர்றது இடம் வந்து டிஃபென்ஸ் ரவுண்டோ போட்டு அது வரைக்கும், அதாவது அந்த டிஃபென்ஸ் ரவுண்டோ போட்டு அதை தாண்டி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தான் புர்ஜ் கலிஃபா இருக்குது. ஸோ புர்ஜ் கலிஃபாவுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த ஏரியா இருக்குல்ல, அதில் அது வந்து முக்கியமான ஃபினான்ஷியல் ஹப். அதோட மெஜாரிட்டி யார் கையில் இருக்கு அப்படின்னா இஸ்ரேல்காரன் கையில் இருக்குது. இஸ்ரேல்காரன் தான் அங்கே வந்து எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுறான். அந்த இடத்த இன்னைக்கு ஈரான் வந்து தாக்கியிருக்கதா தகவல். எந்த அளவுக்கு கேஷுவாலிட்டி வந்துச்சா, ஆட்கள் ஏதாவது டேமேஜ் ஆயிருக்காங்களா
அது என்ன ஏதுன்னு இன்ன வரைக்கும் ஒரு தகவல் பெருசாக தெரியலை. ஆனால் அடிச்சிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. அடிச்சது வந்து அவன் இன்டர்செப்ட் நிறைய பண்ணியிருக்காங்க, அது ஒரு விஷயம். இன்டர்செப்ட் பண்ணதை தாண்டி வந்து அந்த நிதி ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த இடத்த அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து வந்திருக்க தகவல். சரி, இதை தாண்டி அப்படியே வந்து இன்னும் பண்ணா ஓமானையும் இன்னைக்கு அடிச்சிருக்காங்க. எல்லா இடமும் தொடர்ந்து அடிக்கிற அடி. இப்படி அடிக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அமெரிக்கா வந்து எங்க இருந்து இதுக்கப்புறம் பெருசா ஆப்பரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ உங்களுடைய கப்பல்கள் வந்து 0 ஹவர்ல இருக்கு எங்கிட்ட. எங்களோட கண் பார்வையில நினைச்சா டக்குனு இப்ப அடிச்சு போடுவோம். 0 ஹவர்ல தான் இருக்கு. நாங்க வந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஆனா, இது வெறும் மிரட்டல் வந்து போதுமா? அல்லது உண்மையிலேயே இப்ப கப்பல் அங்க இருக்குன்னு 0 ஹவர்ல இருக்குன்னா, போய் தாக்க வேண்டியதானே? எப்படி உங்கள்ட்ட கொசு படை இருக்கு, இல்ல ட்ரோன் இருக்கு, இல்ல மிசைல் இருக்கு, எல்லாமே இருக்கே. அப்போ தாக்க வேண்டியதானே? தாக்கிட்டு நாங்க உங்கள தாக்கியிருக்கோம்னு சொல்ல வேண்டியதானே? அப்படின்னு சொல்லலாம். ஆனா, அது இல்லாம வேற என்ன காரணத்துக்கோ அவங்க வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஒருவேள கப்பல பின்னாடி கொண்டு போறதே தெரியாது. அதே நேரத்துல இப்ப என்ன நடந்துச்சுன்னா, 2 கப்பல்கள் வந்து ஹர்மோஸ்ல வெடிச்சு சிதறியிருக்கு. என்ன வெடிச்சு சிதறியிருக்கு அப்படின்னா, 2 கப்பல் அது வந்து ஹர்மோஸ்ல இவங்களுடைய எச்சரிக்கை மீறி வந்துகிட்டே இருந்தது. கீழ வந்து தண்ணிக்குள்ள இருக்க கன்னி வெடி பட்டு கப்பல்கள் வெடிச்சிருக்கு. அப்ப என்ன, இவங்க சொன்னது சரியா போச்சா? இங்க கன்னி வெடி வச்சிருக்கோம். யாரும் வராதீங்க, வராதீங்க அப்படி சொல்லும்போது, "ஏய் நீ என்னடா சொல்றது? நாங்க மாற்று பாதையில வரும், எல்லாத்தையும் வருவோம்." அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல. மாற்று பாதையில வந்தா எது வந்தாலும் கன்னி வெடி அடிச்சாங்களா? 2 கப்பல் வந்து வெடிச்சு சிதறிடுச்சு அப்படின்னோனே, எல்லாம் வந்து மிரண்டு போய் கிடக்காங்க அப்படிங்கிறது தான். சரி, இத தாண்டி நம்ம வந்து வழக்கம் போல நமக்கு கிடைச்ச தகவல ஒவ்வொரு பேஜா பார்த்துருவோம். இப்ப என்னன்னா, வழக்கம் போல இங்க வந்து ஜோர்டான்ல இருக்கக்கூடிய அங்க அமெரிக்க பேஸ வந்து டோட்டலாவே காலி பண்ணிட்டாங்க. அதுல வந்து எ ய இஸ்ரேலோட அயர்ன் டோம் அங்க இருக்கு. ஆனாலும் ஏன் வேலை செய்யல அப்படின்னு சொல்லி சந்தேகமா பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்க மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு வந்து 0 ஹவர்ன்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் ரசாயன குண்டுகள கொண்டு நாங்க வந்து அழிக்க போறோம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னு தெரியல. ஆனா இருக்கு. அதுபோக இங்க வந்து 2 கப்பல் இப்ப இப்ப சொன்னது தான். எக்ஸ்ப்ளோட் ஆயிருக்கு. எது நம்ம அ இது மைன்ஸ்னால எக்ஸ்ப்ளோட் ஆயிருக்கு. அது போக இங்க வந்து இந்த ஜோர்டான் அல் அஸ்ராக் ஏர்பேஸ் அது வந்து பாலிஸ்டிக் ஏவுகணைய வச்சு அடி பின்னியிருக்காங்க. அதுக்கோட பிக்சரு எல்லாமே டீட்டெயிலா நெறைய வந்திருக்கு அதுல. அது இல்லாம இந்த வழக்கம் போல ஏற்கனவே இதெல்லாம் டீட்டெயிலா சொல்லியாச்சு. அந்த தண்ணீர் ஈரான்ல இருக்கக்கூடிய தண்ணீர் சுத்திகரிப்பு யுஎஸ் ஸ்ட்ரக் த போஞ்சி டீசலினேஷன் பிளான்ட் நியர் ஜஸ்க் இன் ஹர்மோசான் ப்ராவின்ஸ் destroying its seawater pumping station and power transformer. The strike cut drinking water supplies to 20 villages affecting around 10,000 people. ஸோ 20 கிராமம் 10,000 பேருக்கு வந்து இது வந்து தண்ணீர் இப்போ பற்றாக்குறை, தண்ணி கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு மழைகளை பெஞ்சு தண்ணி அங்கே இருக்கா என்னன்னு தெரியல, அது தெரியல. இப்போ வந்து எப்படின்னா இன்னும் ஒரு செய்தி சேனல்ல வந்தது எப்படின்னா, ஈரான் ஆவேசம், அமெரிக்காவின் தொடர் தாக்குதலுக்கு பதிலடி, மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதும் தாக்குதலை விரிவுபடுத்துகிறது ஈரான். 4 மாதங்களுக்கு பிறகு சவுதி அரேபியா மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. குவைத், பஹ்ரைன், ஈரான், ஈராக், ஜோர்டான், கத்தார், யுஏஇ உள்ளிட்ட நாடுகள் மீதும் தாக்குதலை கடுமையாக்கி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக குவைத்தை வந்து பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்க. அது ஒரு செய்தி. அது இல்லாம வழக்கம் போல ஹர்மோஸ் கன்னி வெடியை பார்த்து எல்லாரும் இப்போ மற்ற கப்பல்கள், கப்பல் கம்பெனி எல்லாமே வந்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது இல்லாம இப்போ வந்து இவர் வந்து பெசஸ்கே என்ன சொல்லியிருக்காரு, ஈரான் ஹால்ட் இட்ஸ் மிலிட்டரி ஆப்ரேஷன்ஸ். ரொம்ப முக்கியமான செய்தி வந்து பெசஸ்கே என்ன சொல்றாரு, நாங்க வந்து இஸ்ரேல் மேல இப்போ எதையுமே நாங்க தாக்குதல் நடத்த போறது இல்ல. எது வரைக்கும்? அக்டோபர் 27 வரைக்கும் நடத்த போறது இல்ல. ஏன்னா இந்த தாக்குதல் நடத்தியாச்சுன்னா இதை காரணம் காட்டி அந்த ஆள் வந்து நெதன்யாவுக்கு அங்க நடக்கக்கூடிய தேர்தலை தள்ளி வச்சிருவாங்க. அதனால நாங்க வந்து தாக்குதல் நடத்த போறது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு முக்கியமான முடிவு இது. இது நல்ல முடிவு இல்லையான்னு தெரியாது. ஆனா வெயிட் பண்ணிட்டு ஒருவேளை திரும்பவும் ஏதோ ஒரு உல்டா பண்ணி கோல்மால் பண்ணி நெதன்யாவுக்கு ஜெயிச்சா ஈரான் வந்து அவங்களை வந்து பொத்தல் போடுவாங்களோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஈரான் ஹால்ட் இட்ஸ் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் அகேன்ஸ்ட் இஸ்ரேல் அன்டில் அப்கமிங் எலெக்ஷன் டு லெட் த இஸ்ரேல் எலெக்ஷன் சக்சஸ்ஃபுல் அண்ட் மானிட்டர் த சிச்சுவேஷன். இஸ் ஈரான் பிளானிங் சம்திங் பிக் அகேன்ஸ்ட் இஸ்ரேல் இஃப் நெதன்யாகு வின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெதன்யாகு ஜெயிச்சாலும் தோத்தாலும் இஸ்ரேலுக்கு வந்து எதிர்காலம் பெருசாக கிடையாது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்து பெரிய பின்னடைவு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி சேனலில் போட்டிருக்காங்க. என்னன்னா, ஈரானின் சபகார் துறைமுகத்தில் இருந்த கடல்சார் கண்காணிப்பு கோபுரத்தை தாக்கி அளித்ததை அமெரிக்கா உறுதி செய்துள்ளது. நாங்கள் தான் படித்தோம்னு சொல்லியிருக்கேன், வேற என்ன செய்யறது அதுக்கு மேலே.
மத்திய ஆசியா, ஆப்கானிஸ்தானுடன் வர்த்தகம் செய்வதற்காக இந்தியாவால் மேம்படுத்தப்பட்ட இந்த துறைமுகம் தற்போது மோதலில் சிக்கியுள்ளதால் இந்தியாவின் கோடிக்கணக்கான முதலீடுகள், புதிய வர்த்தக திட்டங்கள் எதிர்காலம் கேள்விக்குறியாகுது. அதான் என்ன சொன்னோம், பெரிய அளவுக்கு எத்தனை பில்லியன் டாலர் தெரியாது, பல கோடி, பல 100 கோடி அப்படி வச்சுக்கலாம். அந்த பல கோடி ரூபா வந்து அங்க வந்து பூரா மண்ணோட மண்ணா போச்சு. இந்தியா என்ன செய்ய போகுது? நீங்க ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும், மத்த ஃபாரிஸ்ட் இதெல்லாம் வந்து பிசினஸ் பண்ணணும். அந்த பிசினஸ் பூரா வீணா போச்சு அப்படிங்கிறது தான். ஓகே. இப்போ இந்த மாரி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கெங்கெல்லாம் தாக்குதலுக்கு இனிமே பண்ண போறோம்னு ஒரு பெரிய அளவுக்கு ஈரான் சைட்ல இருந்து நாங்க எங்கெல்லாம் தாக்க போறோம் ஒரு பெரிய இது வந்திருக்கு, டீட்டெயில் வந்திருக்கு. அ படத்தோட இந்த படம் வந்து எப்படி சும்மா இருக்கவங்க ஏதாவது இப்போ டிராயிங்லாம் போட்டு இந்தந்த இடத்துல தாக்குதல் நடத்தியிருக்காங்க, இனி இந்த இடத்துல பிளான் பண்றாங்க அப்படின்னு. எல்லாம் வந்து அங்க பூரா அச்சத்துல இருக்காங்க. இன்னைக்கு வந்து துபாயிலேருந்து எனக்கு வந்த கால்ல ஃபோன் ஃபோன் பண்ணும்போது ஒருத்தர் சொன்னாரு வந்து, "இங்க பயங்கர பரபரப்பா இருக்கு. யாரும் வந்து அப்படியே ஒரு மாரி தூக்கம் இல்லாம ஒரு மாதிரி எல்லாம் பேனிக் ஆயி போய் கிடக்காங்க." அப்படின்னு வந்து ஒருத்தரு சொன்னாரு. அது இல்லாம இப்போ வந்து பிபிசிலேருந்து ஒரு செய்தி வந்தது. அந்த பிபிசி செய்தியோட நம்ம வந்து இத முடிச்சுக்குருவோம். எப்படின்னா, இங்க ஒரு $1500 பெறுமானம் உள்ள அ ட்ரோன அ ம சவுதி அரேபியா $15,000 அதாவது ஒரு ஒரு ரூ. 1,50,000 1,50,000 அ பெறுமானம் உள்ள ட்ரோன வந்து $15,00,000 குடுத்து ஒரு ட்ரோனுக்கும் குடுத்து 10 மடங்கு விலை குடுத்து ஒரு 3,260 ட்ரோன் வந்து விலைக்கு வாங்கியிருக்கதா தகவல். அதாவது நெறைய ட்ரோன் வாங்கி குவிக்கிறாங்களாம். இந்த $1,50,000 ட்ரோன் வந்து எதுக்கு? நம்ம வந்து இந்த கல்யாண வீட்ல டிஜே மாரி இது ஒரு சின்ன ட்ரோன் தானே. ஆக்சுவலா நமக்கு இந்த சொல்றதே வந்து ஒரு 25, 30 லட்ச ரூவா பெருமானம் உள்ள ட்ரோன் அப்படிங்கிறது ஈரான் ட்ரோன். ஈரான் வந்து ஏன் $25,000 ஆ $30,000 அப்படின்னா, அவங்க சொந்த தயாரிப்பு. அதே இது வந்து வெளியில வித்தாங்கன்னா, அது வந்து அ எப்படி போனாலும் $1,00,000 சொல்லுவாய்ங்க. அப்ப என்னாச்சு? ஒரு ரூ. 1,00,00,000 அப்படின்ற மாரி வந்துரும். இது வந்து வெறும் 25, 30 லட்ச ரூவா அப்படிங்கிறது, வெளியில மேனுஃபேக்சர் பண்ணி வித்தாங்கன்னா, அவங்களுக்கு லாபம், டிரான்ஸ்போர்ட் எல்லாம் பார்த்து பார்த்தோன்னா பெரிய ரேட் வரும். ஆனா வெறும் ஆ $1,500 அப்படின்னா, இது வந்து ஒரு விளையாட்டு செய்தி மாரி அ ப அல்லது சவுதி அரேபியா வந்து டிகிரேட் பண்றதுக்காக சொன்னாங்களா அப்படின்னு தெரியல. ஏதோ நடக்குது. அது போக, இப்போ செய்தி வழக்கம் போல என்ன வரும்? அ அங்கேருந்து அமெரிக்காலருந்து பயங்கர வீராவேசமா பேசுவாரே, அவரு என்ன சொல்லியிருக்கிறாரு? யாரு? நம்ம ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு? அ 6 மணிக்கு ஈவினிங் 6 மணிக்கு சொல்லியிருக்கிறாரு. அங்க ஈவினிங் 6 மணிக்குன்னா, நமக்கு வந்து இங்க மறுநாள் மார்னிங் ஆயிப்போச்சு. இஃப் ஈரான் கமிட் டூ நாட் ஹேவிங் நியூக், வி ஆர் கோயிங் டூ மேக் ஈரான் எக்கனாமிக்கலி த்ரைவ். அதாவது நீங்க வந்து நியூக் அதாவது இதுவே கிடையாது. என்கிட்ட வந்து அணு ஆயுதமே இல்லாத அளவுக்கு நீங்க கமிட் பண்ணீங்கன்னா, ப்ராமிஸ் பண்ணீங்கன்னா, உங்களுடைய பொருளாதாரத்த வந்து நாங்க நல்லா மேம்படுத்துற அளவுக்கு நாங்க ஒத்துழைப்பு குடுப்போம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. அதுக்கு வந்து இவரு அப்பாஸ் ஆராக்சி வந்து சூப்பரா பதில் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஆமாமா நாங்க தான் பார்த்தோமே. நீங்க வந்து எப்படி வந்து உங்க உங்க உங்களால சில நாடுகள் ப்ராஸ்பரிட்டி ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. லைக் எது எது? நீங்க வந்து சிரியா, ஆப்கானிஸ்தான், ஈராக்கு, லிபியா இதெல்லாம் எப்படி வந்து ப்ராஸ்பரிட்டி வந்திருக்கு பார்த்தீங்களா? அது மாரி ஈரானை ஆக்க போறீங்களா? அப்படின்னு சொல்லி அவரு கேட்டிருக்காரு. ஓகே. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து அமெரிக்கா அங்கேயோ இருந்து வந்து இங்க வந்து உரண்டி இழுத்துட்டு இருக்காங்களா? இப்போ வந்து துண்ட காணும் துணி காணும் போறது. அதே நேரத்தில ஆ ஈரான் வாங்கியிருக்க அடியும் சாதாரண அடி இல்ல. மக்கள் நெறைய இறந்து போயிருக்காங்க. அப்புறம் வந்து அவங்களுடைய என்ன சொல்றது? அந்த கப்பல் அடிச்சிருக்காங்க. நெறைய அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இன்னும் வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. காரணம், அவன் ஒத்தையா நிக்கிறான். இங்க சுத்தி உள்ள அத்தன அரபு நாடுகள், அமெரிக்கா, இஸ்ரேல் முதற்கொண்டு எல்லாமே சொல்லப்போனா கிட்டத்தட்ட ஒரு 15 நாடுகள், அப்புறம் மிகப்பெரிய நாடு ஒண்ணு எல்லாம் சேர்ந்து ஈரானுக்கு எதிரா இருக்காங்க. ஈரானுக்கு சப்போர்ட் வந்து சைனாவா இருந்தா கூட, நேரடி யுத்தத்துக்கு வரல அப்படிங்கிறது ஒரு பெரிய மைனஸ் தான். ஆனாலும் பரவால்ல. இவன் தனியா நின்னு சாதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்து என்ன நடக்கப் போகுது? அரபு நாடுகள் பூரா வந்து ரொம்ப பேனிக் ஆகி கிடக்காங்க. ஈரான்லயும் மக்கள் வந்து என்ன சந்தோஷமா இருப்பாங்க, பேனிக்கா தான் இருப்பாங்க. ஆனா என்ன நடக்கப் போகுது என்னன்னு தெரியல. அடுத்த காணொளில சந்திப்போம். நன்றி.